வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார் கரூர்ல அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. 1 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்களுடைய குடும்பத்தினரை நேரடியா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சந்திக்கிறாரு. அதுவும் எப்படின்னா, கரூர்ல இருந்து அவங்க எல்லாருமே வந்து இவருக்கு கம்ஃபர்ட்டான ஒரு இடத்துல வர வச்சு, அங்க போயிட்டு வந்து சந்திக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, கரூர்ல யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்களுடைய குடும்பத்தினர் தவறு செஞ்ச மாரியும், அவங்க வந்து இவங்கள சந்திச்சு நான் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு எல்லாம் கிளம்பி இங்க வந்து இருக்கிற மாரி தான். அதாவது ரிவர்ஸ் ப்ராசஸா தான் இது வந்து பார்க்க முடியுது. இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னே புரிஞ்சுக்க முடியல. இவர் நேரடியா போய் பார்த்து பேசுறது, ஆறுதல் சொல்றது சரியா? இல்ல அவங்கள இவங்க இடத்துக்கு வர வச்சு பேசுறது வந்து எந்த விதத்துல அது சரியா இருக்கும்ன்றது தெரியல. கண்டோலன்சஸ் ஹோம் டெலிவர்டுன்னு சொல்லி ராகுல் சிவசங்கர், அதாவது மோடிக்கு வந்து எப்பயுமே வந்து ஆதரவாக பேசக்கூடிய ஊடகவியலாளர், அவரே வந்து விமர்சனம் ம். பண்ணியிருக்காரு. அதாவது சங்கிகளாலே சகித்து கொள்ள முடியாத ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வடநாட்டு சங்கிகளே வந்து சகித்து கொள்ள முடியல. ஏன்னா இவ்வளோ தூரம் அதாவது இந்த அளவுக்கு அடிக்கலாம், இதை விட திறந்தாழ்ந்து போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ம். சங்கிகளுக்கு. ம். ம். எந்த எல்லைக்கும் போவாங்க. அரசியலினுடைய நாகரிகத்தை கீழே போட்டு மிதித்து அதனுடைய எந்த எல்லைக்கும் சென்று வெற்றி பெறுவதற்கு அதை வேணாலும் செய்யக்கூடியார்கள். அவங்களே வந்து இதை ஏற்றுக்க மறுக்கக்கூடிய அளவில் ஒரு வேலையை வந்து அந்த கட்சி செய்யுது. இன்னையோட 30 நாள் ஆகுது. செப்டம்பர் 27 நடந்து இன்றையோட 30 நாள் முடிந்து. இந்த 30 நாட்களில் இவர் வந்து நேரடியாக அந்த குடும்பங்களை போய் பார்த்துருக்கோம். முதல்ல வந்து அன்னைக்கு வெளியேறி வந்தது தவறு. ம். திருச்சி வந்துட்டாரு. திருச்சியிலேயாவது தங்கி பார்த்துருக்கணும். அதையும் செய்யலை. ம். அதையும் தாண்டி அதற்கு பிறகு வந்து ஒரு தமிழ்நாட்டு காவல்துறையை வைத்து நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு ம். போடுறாங்க. அதுக்கு எதிராக போய் சிபிஐ வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது ஒன்றிய அரசு ரொம்ப யோக்கியமான அரசு மாதிரியும், அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ வந்து அமித்ஷாவினுடைய பேச்சை கேட்காம ரொம்ப நியாயமாக செயல்படுறது மாதிரியும், இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை நம்பாமல் கொண்டு போய் அங்கே போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி வாங்கிட்டு வந்தாங்க. ம். ம். இதற்கு வந்து வெற்றி அந்த அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு வந்து அவர் ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சுகளே சாட்சி. Yes. அப்படி வந்து சிபிஐலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன என்ன வழிவகையை செய்யணுமோ அதை தான் செஞ்சுருக்காங்களே தவிர, அது வரைக்கும் வந்து பணமும் போடல. நீங்கள் அந்த 20,00,000 வந்து ஒரு தூண்டில் புழு மாதிரி வந்து வச்சுக்கிட்டு, தனக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. அந்த ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும். ஒரு 2, 3 வாரம் ஆனா கொஞ்சம் தானே அடங்கிரும். அப்போ அதுக்கப்புறம் வந்து இவங்கள வரவழைச்சு, வழக்கம் போல வந்து பனையூர் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து வச்சு பார்க்குறாங்க. இவர்களுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு பொதுவாக ஒரு துக்க வீடுன்னா, அந்த துக்க வீட்டில் போய் அந்த துக்கத்தை விசாரிப்பது என்பது அவர்களை ஆறுதல் படுத்துவது. ம். ம். அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தொடர்வதற்கான விஷயமாக தான் பண்ணுவாங்க. ஆனால் துக்க வீட்டுக்காரர்களை வரவழைத்து துக்கம் விசாரிக்கிறதுங்கிறது வந்து உலகத்தில் எங்கேயுமே நடைமுறை கிடையாது. நீங்கள் உலகத்தில் இருக்க எத்தனையோ இனக்குழுக்கள் இருக்குது, எத்தனையோ கலாச்சாரங்கள் இருக்குது, பண்பாடுகள் இருக்குது, எத்தனையோ வகையான வாழ்க்கை முறைகள் இருக்குது. எந்த இதுலேயுமே பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து தேடி வந்து துக்கம் கேட்கணும்னா, ஏன்னா இவங்க வந்து சில விஷயங்களை வந்து முன் வச்சுருக்காங்க. அந்த 20,00,000 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரணும், நீங்கள் ஆதரவாக பேட்டி கொடுக்கணும், இந்த மாதிரியான பல்வேறு இதெல்லாம் வந்து அவங்க டிமாண்ட் வச்சுருப்பாங்க. ம். ம். அதனால தான் வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வந்து அப்பாவிகள் தான். அரசியலில் இன்னும் விஜய்க்கே அரசியல் தெரியாது. விஜய்க்கே வந்து யார் நல்ல எந்த அரசியல் நல்ல அரசியல் என்பது அவருக்கு தெரியாது. தெரியாமலே வந்து அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் படி வந்து இந்த இடத்தில் கையை பப்ளிக்கை பார்த்து கையை அசைக்கவும் ஸ்கிரிப்டில் வச்சுட்டு போகிறவர் தான் அவர். அப்போ அந்த அரசியல் தெரியாத நபர்கிட்ட வந்து நம்பி அவங்க இருக்காங்கன்னா, அவங்க ஒரு ரசிக மனப்பான்மையில் அவரை பார்க்க போனவை பறி கொடுத்தவங்க தான். அப்போ மீண்டும் ஒரு முறை அவர் வர சொல்கிறாங்கும்போது அவங்க இயற்கை வர்றதுக்கான அந்த இதில் கிளம்புவாங்க. அல்லது வர மருத்துவர்களை வந்து இவர்களே வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அதுவும் வந்திருக்கலாம். இப்படியான சூழலில் இவர் வந்து தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, உலக அரசியல்லையே இப்படி ஒரு மட்டகரமான ஒரு செயலை, அதுவும் குறிப்பாக சங்கிகள் காரி துப்பக்கூடிய ஒரு வேலையில் இவர் ஈடுபட்டிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். எவ்வளோ பெரிய தலைவரா இருந்தாலும் எந்த தலைவரும் இந்த மாரி நடந்துக்கிட்டதே இல்லைல்ல சார். வர வச்சு வந்து இரங்கல் தெரிவிக்கிறதெல்லாம். ஏங்க காந்தி வந்து விவசாயிகளை பார்க்குறாரு, விவசாயிகள் சட்டை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி போடுறாருங்க. குறைந்தபட்சம் தான் வந்து அவனோட அவன் 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 வாழ்க்கை முறையாவது நான் வாழணும் ம். ம். அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவர் வந்து யோசிக்கிறாருங்க.
ஒரு மனிதனுங்கிறது நம்ம காந்தி லெவலுக்கு நம்ம போக தேவையில்லை. ஆனாலும் சொல்றேன், ஒரு மனிதன் வந்து சக மனிதனை பார்க்கும்போது நான் அவனோட நல்ல வாழ்க்கை வாழ்றேன். ஆனாலும் எனக்கு எதுக்கு அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா? இவர் வந்து குறைந்த அந்த அந்த இறந்தவர்களுடைய அந்த இதே கணக்கே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதல் மாநில மாநாட்டில அந்த இறந்து போனவங்களுடைய 1ஆம் ஆண்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அந்த இதில வந்து இறந்து போன ஒரு வழக்கறிஞரும் அவர் நினைவு நாள் அன்னைக்கு அவங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அவர்களுக்கு இவங்க பணமும் கொடுக்கல. இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. இது மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்து இவ்வளோ பேர் இறந்து போன காரணத்தினால வந்து இதை வந்து ஒரு கூட்டிகிட்டு போய் வச்சு ஒரு பார்க்குறது என்ன பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர்கள் நியாயம் கேட்டு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் எங்கள் இதயம் வந்து உங்களை வாழ்த்தும். ஆனால் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய விட்டீங்களேன்னு அவங்க கேட்குற மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இவருடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியிலும் இது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அது வந்து அதனுடைய ஹைப் மொமெண்ட் தான் கரூர். இதில் நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு, கரூருக்கு விஜய் போனால் அவர் வந்து உயிரோடு இருக்க மாட்டார். அதனால தான் அவர் வந்து ஒரு பக்கம் வட இந்திய சங்கிகள் காரித்து போகிறாங்க. புதுசாக இப்போ போய் சங்கியாக மாறிக்கிட்ட நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் இந்த மாதிரி கருத்து சொல்கிறாங்க. கரூரில் அங்கே என்ன பூதம் இருக்கா, பேய் இருக்கா, என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமியே போயிட்டு வர்றாரு. என்ன யார் போகாமல் இருக்கா? கரூருங்கிறது அது ஒரு ஊர், மற்ற ஊர் மாதிரி. இவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? இவர் இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து ஒவ்வொருத்தரும் போய் ஒரு அனிதா வீட்டுக்கு போனார். அன்னைக்கு இதை விட அரசியல் சாயமற்ற ஒரு நடிகராக தான் அன்றைக்கி இருந்தார். அன்னைக்கு என்ன அவருக்கு கூட்டம் வந்துருச்சா? அதுவும் கிடையாது. நீங்கள் சொல்லாமல் நீங்கள் இருக்கிறாங்களா யாருக்கும் தெரியாமல் நீங்கள் எப்படி ரகசியமாக வீடியோ காலில் வந்து எல்லா கதவுலையும் அடைச்சிட்டு நீங்கள் பேசுனீங்களோ அதே மாதிரி நீங்கள் போய் பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 5 குடும்பமாக கூட பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு 5 குடும்பம் கூட பார்க்கலாம். நீங்கள் எப்படி சனிக்கிழமை தான் வருவீங்க. ஒவ்வொரு சனியாக ஒரு 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 8 வாரத்தை போய் இப்போ பார்த்து முடிச்சுருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய சௌகரியம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் இருக்க சொன்னால் அவர் இருப்பார். அங்கேயும் டாஸ்க்கு கொடுக்காமல் இருந்துட்டு உட்கார சொன்னால் 100 நாள் வெற்றிகரமாக கடந்துட்டு வருவார்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் இருக்குது ஒரு அரசியல். இந்த அரசியல் வந்து வீடு போய் சேராது. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவை எதிராக நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க. திமுகவுக்கு எதிராக நாங்கள் வந்து பாஜகவை திமுகவோட பயங்கரமாக எதிர்ப்போம்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்படின்னா திமுக பேசக்கூடிய சமூக நீதியோ, திமுக செய்யக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை மாதிரியான விஷயங்களையோ இதெல்லாம் நீங்கள் முன்வைக்கணும். திமுகவை விட முன்வைக்கணும். திமுக சிந்திப்பதை விட முற்போக்காக சிந்திச்சு நீங்கள் பேசினாதான் நீங்கள் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி எம்ஜிஆர் வந்து ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாகவே இருந்தார் இல்லையா? 20 அம்ச திட்டம் இந்திரா காந்தி கொண்டு வந்தாருன்னா அதுக்கு ஆதரித்து நடைபெறும் போனவர் அவர். இப்படிலாம் வந்து அவர் இப்போ ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக இருந்த எம்ஜிஆர் போல தான் நீங்கள் வந்து இருக்க முடியும். ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு செல்வாக்கு அவங்களுக்கு கிடையாது. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஏன்னா ரஜினியே வரமறுத்துட்டு போன இடம் தான் அது. ரஜினியை விட உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா திமுகவை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னே தவிர செய்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. ஒரு தவறு நடந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் அது பொறுப்பேற்றிருக்கான அது எதுவுமே கிடையாது. இது விசாரணை பண்ணணும். எல்லா ஊர்லேயும் வந்து நாங்கள் போயிருக்கோம். கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறது. ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த சம்பவத்தை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து சில நாட்களில் ஒரு வாரத்தில் முடிஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயம் இந்நேரம் அடுத்த டூர் கிளம்பியிருக்கலாம். இதை பெரிதாக்கி பெரிய விஷயமாக்குனதே வந்து அந்த தரப்பு தான். அதாவது சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது, யோசிக்கும் அந்த ஒரு எந்த விதமான இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரசியல் கட்சியாக வந்து உருமாறிட்டாங்கன்னா அரசியல் கட்சி எப்படி நடக்கணும், ஒரு மாநாடு எப்படி நடக்கணுங்கிறது கிடையாது. பொதுக்கூட்டம் நடத்திட்டு அந்த மாநாடு பண்ணி நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க இதில் வந்து புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மாநாடுங்கிறது வந்து செஷன்ஸ் இருக்கணும். அதில் வந்து பல்வேறு அரங்குகள் இருக்கணும். அப்படி இருந்தால் அது மாநாடு. இவர் ஒரு வந்து வருவானா வந்து ஒரு ரேம்ப் வாக் நடத்திட்டு ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார், அவ்வளோதான். இது ஒரு மாநாடுங்கிறாங்க பேர். இப்படிலாம் புதிய புதிய விஷயம் வருது. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பறி கொடுத்தவர்கள் வந்து தேடி வந்து ஆறுதலை பெற்று செல்கிறார்கள். அதான் ஆறுதல் பெறுவதற்கு வருகைன்னு போடுறாங்க தொலைக்காட்சிகள். சில ஆறுதல் பெற வருகை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு ஆறுதல் பெறும் நிகழ்ச்சி அப்படின்னு தலைப்பு வைக்கிறாங்க. இவங்கள சொல்லணும். அதான் இப்போ சசிகலா வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதாவது
2026ல அம்மா தலைமையிலான அந்த ஆட்சி, அம்மா வழியில ஆட்சி வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, அத நான் பார்த்துக்கிறேன். ஆனா இப்போ அவங்க பேசுறதே அப்படித்தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றிய அரசுல கிட்ட இருந்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து கேட்டு சண்டை போட்டு வாங்கணும். ஆனா திமுக வந்து பார்க்கும்பொழுது அப்படி அவங்க வாங்குறதே இல்ல. அவங்களே வந்து பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க, பார்வையிடுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு நீங்க தரணும், நீங்க இத பண்ணணும், நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எப்படி குடுப்பாங்க? அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசி அதெல்லாம் வாங்கிக்கணும்ல. அதுதான் அப்படின்ற மாரி இந்த டீலிங் வேலையை தான் வந்து சசிகலா போயஸ் தோட்டத்தில் உட்காந்து செய்தார்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, சசிகலாவுக்கு தண்டனை அளிக்கப்பட்ட தீர்ப்புல ம். அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டக்கூடிய விஷயம் வந்து ஜெயலலிதாவுக்கு பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு டீலிங் வேலைக்காக அவர் வந்து அமர்த்தப்பட்டிருந்தார் ம். அப்படிங்கிறது தான் சசிகலா மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. அதனால தான் அந்த அம்மா 4 வருஷம் வந்து ஊதுபத்தி ஊட்டிட்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. திரும்பவும் வந்து அதே மாதிரி ஒரு வேலையில வந்து அதிகாரத்தை நோக்கி போகணுங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா 30 ஆண்டு காலமாக 91ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலமாக வந்து இந்த வேலை தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுது. சசிகலா வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு புரோக்கராக மந்திரிகள் கொடுக்கக்கூடிய கொள்ளையடித்து கொண்டு கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு புரோக்கராக இந்த மாதிரியான ஒரு சொத்துக்களை வாங்கி குவிப்பவராக இந்த வேலையாக தான் இருந்தாங்கிறதா நீ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்ட விஷயம். அப்போ வந்து அவர் வந்து நான் எப்படி பேசி வாங்கணும் அதுக்கெல்லாம் வேற மாதிரி ரூட் இருக்குன்னா எப்படி என்ன மாதிரி ரூட்டு தமிழ்நாட்டை வந்து தாரவாக்குற ரூட்டு எடப்பாடி போனார்ல அதே ரூட்டு தான். விவசாய நிலங்கள்லாம் இருக்குது, வனப்பகுதியில் இருக்குது. அந்த பகுதியில் வந்து 8 வழிச்சாலையை போடுறேங்க. 8 வழிச்சாலை தமிழ்நாட்டுக்கு தேவை தான். ஆனால் அது எந்த இடத்துல போடணும்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து ஜிஎஸ்டி ரோடு இருக்குன்னா இந்த ஜிஎஸ்டி ரோடை வந்து விரிவுபடுத்தணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வருதுன்னா அதை பண்ணலாம். ஆனால் விவசாய நிலங்களை அழித்து அந்த மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த அவங்களுடைய முழுமையான ஒரு இது இல்லாமல் அவர்களை மிரட்டி போலீஸை வைத்து மிரட்டி பிடுங்கி எடப்பாடி பண்ணார் பார்த்தீங்களா? அது ஒன்றிய அரசினுடைய திட்டத்துக்காக ஒரு துணை போன விஷயம். தமிழ்நாடே இங்கே எழுதி நிப்பாட்டினாங்க. வளர்ச்சி திட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எதிரி கிடையாது. ஆனால் இப்போ சாலை வசதி இதெல்லாம் வந்து இந்தியாவிலே 4 வழிச்சாலைகள் முதல்ல துவங்கப்பட்ட இடம் தமிழ்நாடு இல்லையா? ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அது பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பார்க்கல. சசிகலா வழியில் தான் அவரும் பயணம் பண்ணார். தமிழ்நாட்டினுடைய நலனை அடகு வைக்கணுமா, காசு வேணுமா, இப்போ சம்மந்திக்கு கான்ட்ராக்ட் வேணுமா, உடனே வந்து நீ விவசாய நிலங்களில் போடலாம், வனப்பகுதியில் ரோடு போடலாம், எது வேணாலும் செய்யலாம்னு சொன்னார். இதுதான் இந்த வழியை தான் சசிகலா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சிறைக்கு போய் புத்தி வரலைங்கிறது தான் தெரியுது. ஏன்னா ஜெயிலுக்கு போனால் ஒருத்தர் திருந்தணும். நீங்களே திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க இன்னமும் திருந்தலைன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நீங்கள் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்ட போது நீங்கள் சொத்துக்கள் வாங்கினா புதுசாக ஒரு வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி இது இல்லாமல் சசிகலா போயஸ் தோட்டத்தில் கட்டிட்டு இருந்த வீட்டுக்கு இடி நோட்டீஸ் ஒட்டி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது இடி எப்படி வாபஸ் ஆகிறாங்கன்னு தெரியல. அது எப்படி டீலிங் பேசுனாங்கன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு அவங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். திமுகவுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ரகசிய உள்ளறை ஒப்பந்தங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். அதை வேணால் சொல்லிக் கொடுங்க. எந்த சூழ்நிலையும் ஒரு அரசியல் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுத்து வரும்போது வெளிப்படையாக தான் செயல்பட முடியும். இந்த சசிகலா சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் வந்து கடைசியில் கொண்டு போய் கழுதிங்க வைக்கும் ஜெயிலில். அதிமுக சேர்ந்த சசிகலா வந்து இப்படி சொல்றாங்க. அதே அதிமுக சேர்ந்த ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, மக்கள் மத்தியில போய் பார்க்கும்போதே தெரியுது, அடுத்த முறையும் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வர இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு வந்து திமுக கொண்டாடுறாங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து பேசுறத பார்க்கணும். நான் சொல்லலைங்க, பின்னாடி டேபிளில் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொல்றாரு. நான் சொல்லலைன்னு சொல்லிடாதீங்க, மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாரு. அதாவது தேர்தலுக்கு இன்னும் அதிகபட்சமாக பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அவ்வளோதான். மார்ச், ஏப்ரல் வந்து முழுமையாக தேர்தல் காலமாக மாறிடும். அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக இவர்கள் வந்து எதிர்க்கட்சிகள் ஒன்றும் கலைந்து போயிருக்கின்ற உண்மையை வந்து அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறாரு. ஏனென்றால் அவர் வந்து அதிமுகலேருந்து நீக்கப்பட்டார். அப்புறம் அவர் தனி அணியாக செயல்படுறார். சசிகலா ஒரு அணியாக செயல்படுறாங்க. தினகரன் ஒரு அணியாக செயல்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பாமக எங்கே இருக்குன்னு பாமகவே என்ன முடிவு எடுக்கல. ஏன்னா பாமகவில் இப்போ 2 பாமக வந்துருச்சு. அதே மாதிரி தேமுதிக என்ன ஒரு முடிவு எடுக்கல. அவங்க ஜனவரி மாதம் 9ஆம் தேதின்னு ஒரு தேதியை சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் சிதறி கிடக்கும் பொழுது ஆளுங்கட்சி திமுக கூட்டணி வந்து அதுவும் குறிப்பாக சொன்ன போனால் 2019 தேர்தலிருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எந்த விதமான அச்சுக்குலையாமல் இந்த கூட்டணி போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ வந்து ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து சரியாக தான் கணிப்பார். அப்போ மக்கள் என்ன யார் பக்கம் நிற்பாங்க? அப்போ இந்த ஆட்சி சரியாக நடைபெறுகிறது. உடன் இருக்கக்கூடிய கட்சிகளால் கூட குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடைபெறுகிறது.
அது ஏன்னா நான் இல்லாட்டா நான் வந்து இந்த ஆட்சி தவறாக இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு விலகுறோம்னு சொல்லி யாராவது பேசியிருக்கணும். அப்படி யாரும் பேசவில்லை. அப்படியான சூழல்ல அதெல்லாம் கணித்து தான் வந்து ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இருந்தவர் அவர். ம். அவர் வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு அரசியலுக்கும் தெரியும். நமக்கு தெரியவே 30 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் இருக்கக்கூடியவர் அவர். அதனால் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பார். அவர் என்னப்படியே வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரட்டும்ங்கிறது தான் நம்மளும் சொல்லணும். ஏன்னா ஓபிஎஸ் வந்து நல்லவரா மாறிட்டார் இப்போ. இப்போ ஜிஎஸ்டி வந்து குறைச்சோம் அப்படின்ட்டு அந்த 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 தருணத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி எல்லா இடத்துலயுமே ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க ஆவுன்ட்டு எல்லாம் பேசினதை பார்த்தோம். ஆனா இப்போ வந்து சைலண்டா ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. அது வந்து இந்த மழை டைம்ல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம ஆன்லைன்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ரெயின் ஃபீ அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீ போடுறாங்க. ஒரு 40 ரூபா 50 ரூபா போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியை வந்து போட்டிருக்காங்க. இதை பத்தி வந்து எங்கேயுமே யாருமே பேசுற மாதிரி தெரியவே மாட்டேங்குது. ஒரு ஒரு உணவகம் இருக்குது அப்படின்னா, ஒரு டீ கடை இருக்குது அப்படின்னா, மழை நம்ம ஒரு உணவு ஆர்டர் பண்ணுறோம்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லணும். ம். இல்லது இந்த ரெயின் ஃபீ வந்து நேரடியாக இந்த மழையிலும் வந்து உங்களுக்கு உணவு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவருக்கு போய் சேரும் ரைட். அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருந்தால் கூட வந்து வாங்குறவங்களுக்கு வந்து மனசு வந்து இதாகும். கொடுக்குறவங்களுக்கு ஆமாம், நம்ம வந்து இப்போ இவ்வளோ தூரம் இந்த மலையில் வந்து நம்ம போக முடியாது, நம்ம உணவு இப்போ இது பண்ணுறோம், இந்த மலையில் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்து தர முடியாது, பருவ காலத்தில் வந்து கஷ்டத்தை ஒரு சைக்கிளில் வராரோ அல்லது இப்போ பைக்கில் வராரோ எதுலேயோ ஒரு வராரு வந்து அவர் டெலிவரி பண்ணுறதுங்கிறது அவர் வந்து சிரமத்தை மேற்கொண்டு தான் வராரு. அப்போ நமக்கு காசு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. ஆனால் இவங்க என்னென்னா மழைன்னு லேசாக இருந்தாலே பருவ காலத்தில் இவங்களாவே மழை பெய்யுதோ இல்லையோ ரெயின் ஃபீன்னு போடுறாங்க. ரெயின் ஃபீ போடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. இருக்கிறதுலே என்னென்னா இந்த ரெயின் ஃபீ வந்து அது யாருக்காகனா அவங்களுக்காக இந்த ஜிஎஸ்டி வந்து ஒன்றிய அரசுக்காகன்னு சொல்லி அந்த நிறுவனமே அறிவிச்சிருக்கு. இப்போ அந்த ஒரு சமூக வலைதளத்தில் ஒருத்தர் போட்டார், நல்லா இருக்கிற அவங்க டீலிங்குங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எவ்வளோன்னு எடுத்து போடுறாரு. போட்டோடனே அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து பதில் சொல்லுது, உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு சொல்லி தான் பண்ணுறோம், எல்லாமே வந்து இந்த ரெயின் ஃபீ எடுத்தோம்னா அது ஜிஎஸ்டி போடுறது தான் வந்து ஒன்றிய அரசினுடைய அறிதலுக்கு உட்பட்டதுங்கிற மாதிரி வந்து செய்தி போடுறாங்க. அப்போ ஒரு அதாவது இன்னைக்கு வேலைக்கு வரக்கூடிய மக்கள் சாதாரணமாக ஒரு நீங்கள் 2-3 உணவு சப்ளை நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 பேராவது வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய வேலைக்கு வரக்கூடியவங்கலாம் இருக்காங்க. இப்படியான சூழலில் அவங்க வந்து வெளியில் வேலை பார்க்கணும், வெளியில் போய் நம்ம உணவு சாப்பிட்ற நேரத்தை கூட அதை அதுக்கு செலவழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க தான் ஆர்டர் போடுறாங்க. நீங்கள் அவன்கிட்ட வந்து நீங்கள் ஆசைப்படுங்கன்னா என்னவா இருக்கும்? அதுவும் கொண்டு போய் வந்து ஜிஎஸ்டிங்கிற பேரில் கொடுக்குறது. அந்த ஜிஎஸ்டி யாருக்கு போய் பயன்படுது? கடைசியில் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்து கொடுக்கக்கூடிய நபருக்கும் கிடையாது, ஒன்றிய அரசுக்கும் ஒரு ஜிஎஸ்டி கொண்டு போய் கொடுக்குறீங்க, அதையும் வாங்குற இந்த நிலையில் கட்டி வைக்கிறீங்க, எல்லாமே நடக்குது. இப்போ நீங்கள் நேரடியாக கொடுத்தீங்கன்னா இப்போ வாங்கி டெலிவரி பண்ணக்கூடிய நபருக்கு நீங்கள் வந்து அந்த 50 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா நீ வந்து பணத்தை வந்து அவரு தான் கட்டணும், வருமான வரியாக தான் அவர் கட்டணும். அதில் எதுக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறாங்கன்னு தெரியல. இது ஜிஎஸ்டி அப்போ இந்த நிறுவனங்கள் எடுக்குதுங்கிறதா தெரிய வரக்கூடிய செய்தி. இந்த மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கார்பரேட்டுகள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா மக்களை சுரண்டுவது. அதுதான் இதில் தெரிய வருது. சார், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது வந்து அந்த ஷூவை தூக்கி எறிஞ்ச இன்னொரு வழக்கறிஞர் ராகேஷ், ஸோ அவரை வந்து கவாய் அவர்கள் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் இருந்தாலும் அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த அட்வொகேட்டுடைய சங்கம் இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு மிகப்பெரிய கண்டனத்தெல்லாம் வந்து தெரிவித்தாங்க. அவர் மேலே வந்து இப்போ ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுது, சரி கவாய் அவர்களே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்களே, எதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு வேணாம் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஸ்டெப் எடுக்க மறுக்கிறாங்களே. அப்போ இது வந்து உச்சநீதிமன்றத்தையும் தலைமை நீதிபதியுமே வந்து கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலா இது இருக்கு. அப்படிப்பட்ட நபரை வந்து மன்னிச்சு விடுறது அப்படின்றது வந்து எளிதா எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமை நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு, நான் மன்னிச்சுட்டேன் விட்டுருங்க. அவர் பெருந்தன்மை, அவர் பெருந்தன்மை. ஆனாலும் அந்த பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அந்த பதவிக்குரிய மாண்பை காப்பாற்றணும். இன்னொன்று, ஒரு நீதிமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது. நீதிமன்றத்துக்குள்ள வழக்கறிஞர்களை அதிகமாக அனுமதிப்பதும் பார்வையாளர்கள் வந்து குறைவாக இருக்குங்கிற காரணம் என்ன, வழக்கறிஞர்களுக்கு தான் அங்கே வேலை. பார்வையாளருங்கிறது வழக்கு சம்மந்தப்பட்ட பார்வையாளர் இருக்கலாம், அல்லது வழக்கை செய்தி சேகரிக்க போன நிருபர்கள் இருக்கலாம். இதை தாண்டி வந்து ஒருத்தர் வழக்கறிஞர் உள்ள இருக்காரு, அவர் அங்கே பணி செய்கிறாரு, அவர் எதற்காக ஷூ விட்டு எரிஞ்சாரு? ஒரு கோயிலில் ஒரு சிலையினுடைய தலை இல்லை, அந்த சிலை வந்து குறிப்பிட்ட கடவுள் தான்,
அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. அந்த தலையை வைக்கணும் போது தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத வந்து யாருமே தொட மாட்டாங்க. தொல்லியல் துறையினுடைய வேலை என்னன்னா, அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா ஆஸ் இட் இஸ் அது எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுக்கிறது. அதில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்க தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும். மாற்றம் செய்வதாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு காரண காரியத்தோடு செய்வாங்க. தஞ்சாவூரில் வந்து சில இடங்களில் அந்த கல்வெட்டுகளை நீக்கியிருப்பாங்க. அது கூட ஏதோ தேவையில்லாத தேவையற்ற அதுக்கு வேறொரு ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான படிகளை எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த கல்வெட்டை நீக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல கல்வெட்டே இருக்கும். கல்வெட்டை அழிக்கிறது கிடையாது. அதுக்கு வேறொரு மக்களுக்கு பயன்படுத்தின ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் ஒரு உத்தரவை வைக்கணும்னா அது வந்து செய்ய முடியாது. ஒரு வழக்கறிஞருக்கு அந்த புத்தி அந்த அறிவு இல்லாமல் அவர் வந்து வராதுங்கிறனால தான் இந்த தலைமை நீதிபதி சொல்லியிருப்பாரு. அந்த கடவுளே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் சிலைனா அந்த கடவுளே வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணார். உடனே சனாதனத்துக்கு எதிராக இவர் பேசிட்டாருன்னு சொல்லி அவர் மீது சூவை விட்டு எறிஞ்சாங்க. அந்த வழக்கறிஞர் ஒரு பார்ப்பனர். இப்போ இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இவர் வந்து இந்த அடுத்த தலைமை நீதிபதியாக வரப்போறவர் சூரியகாந்த். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் தான் கவாய்க்கு அடுத்து நவம்பர் மாதம் அவருடைய பதவி காலம் முடியுது. இவர் வராரு. இவர் வந்து அந்த இடத்துல உட்கார போறாரு. எந்த இடத்துல உட்கார போறாரோ அந்த பொறுப்பினுடைய மாண்பை வந்து ஒருத்தர் இது பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி. நம்மளுடைய கேள்வி, மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்தியாவினுடைய ஜனாதிபதியவே பதவி ஏற்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவின்னு அதான் இருக்கு. அந்த பதவியை வந்து ஒருத்தர் வந்து அடிக்க முற்படுறாரு, சூவை தூக்கி வீசுறாருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்றாரு? அவர் மன்னிப்பாரு. நீங்க நீதிமன்றத்தினுடைய வேலை என்ன? நீதி பரிபாலனை செய்வது தானே. மன்னிக்கிறதுனா அப்போ வந்து எவ்வளவோ வழக்குகளை வந்து மன்னிப்பு மூலமாக முடிச்சுட்டு போயிடலாமே. திருடனை வந்து மன்னிச்சுக்கோங்க, நான் திருடின காசை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் ஜெயிலில் போட விட்டுருவீங்களா? ஜெயலலிதாவுக்கு வேணால் அப்படி இருக்கும். டான்சி நிலத்தை திரும்ப ஒப்படைச்சோன்னே ஜெயலலிதாவுக்கு வேணால் தண்டனை இல்லாமல் விட்டாங்க. அது மாதிரி வந்து சில பிறவிகள் வந்து பிறப்பு அதுக்கு வந்து பிறந்து வரணும் அந்த வர்ணாசிரம அமைப்பு படி. ஸோ அவர் அந்த அமைப்பில் இருக்கார் வழக்கறிஞர். அதனால் வந்து தீர்ப்பு எழுதி விட்டாங்க. சார், இப்போ இந்த சார் அப்படின்ற அந்த பிரச்சனை எஸ்ஐஆர் பிரச்சனையை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக தான் நீண்டுட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பீகாரில் வந்து ஆரம்பிச்சது, அடுத்து தமிழ்நாட்டை தான் வந்து அவங்க குறி வச்சிருக்காங்க. பீகாரில் வந்து அவங்க பண்ணதுக்கு காரணம் அங்கே வந்து தேர்தல் வருது அப்படின்னோடனே இந்த பிற்படுத்தப்பட்டவங்க சிறுபான்மையினர்கள்லாம் வந்து அப்படியே அந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கணும்னா அவங்க நினைச்சவங்க அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அதே முறையை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் வந்து எஸ்ஐஆரை இப்போ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. அதுவும் சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கணும், ஒரு வாரத்தில் முடிக்கணும்னு இறங்கியிருக்காங்க. இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம பொதுவாக நம்மளுடைய சிந்தனை என்னவாக இருந்ததுன்னா, நம்மகிட்ட வந்து எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும். எங்கள் அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் கூட என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சமூக வலைதளத்தில் எழுதுகிறாங்க. அந்த மாதிரியான டாக்குமெண்ட்டு காலங்காலமாக இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனாலும் கூட அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதனால் தமிழ்நாட்டில் பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதிக்கு 2000 to 3000 பேர் வரைக்கும் வந்து வட இந்தியர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது. இப்போ ஒரு 6 லட்சம் வாக்குகள் வந்து இங்கே இருக்க போகுது. 2000 ஓட்டுங்கிறது வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான நம்பர் அது. ஏன்னா 2000 ஓட்டு வந்து குறிப்பிட்ட இதுலேருந்து நீங்கள் சேர்த்து அவர்கள் மூலமாக நீங்கள் வந்து அவர்களை வாக்காளர் ஆக்கி நீங்கள் ஏதாவது ஒரு திட்டமிடலாம். பீகாரில் வந்து நீக்கிறீங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்து சேர்த்து நீங்கள் வந்து இதுக்கு ஏதோ ஒரு இதுக்காக திட்டமிடலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கவனத்தோடு பார்க்கணும். அதே மாதிரி வந்து இவர்கள் எதை சொல்லி நீக்க போகிறார்கள், யாருடைய வாக்குகளை இங்கே தமிழ்நாட்டில் நீக்க போகிறாங்க? 5-6% வந்து சிறுபான்மையினர் வாக்கு இருக்கு இங்கே, அதில் கை வைக்க போகிறாங்களா? அது மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்து பார்க்கணும். நம்மளுடைய திமுக தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இவங்க வந்து கொண்டு வராங்க ரொம்ப வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலில் இவங்க ஈடுபட போகிறாங்களான்னு தெரியல, அதுக்கான விழிப்போடு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவர்கள் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. இன்னொரு முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டி போடுறதுக்கோ ஒரு சூழல் இல்லாமல் போகும். இன்னொரு முறை பாஜக அது மாதிரியான சந்திரபாபு நாயுடு விட்டு கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி பொறுப்பு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. 2029 தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் எந்திரிப்பாங்களான்னு தெரியாது வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ தங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சிடலாங்கிற வேலையில் ஈடுபடலாம். அதனால் எச்சரிக்கையுடன் இருக்கணும், மக்களும் எச்சரிக்கையுடன் இருக்கணும். இந்த எஸ்ஐஆர் என்பதே வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு சீண்டி பார்க்கக்கூடிய வேலையை தான் பாஜக செய்கிறாங்க. கண்டிப்பாக தேர்தலை நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி, அதுவும் வந்து தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் நெருங்கிருச்சு, தேர்தல் அறிவிச்சாச்சுன்னு சொல்லி பீகாரை எப்படி பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கவாய் போன்ற ஒருத்தர் இருந்தார், இப்போ வரவர் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியாது.
இப்போ அவரும் நவம்பரில் போயிடுறாரு. இப்போ நவம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே அவர் போயிட்டாருன்னா அப்போ வரவர் எப்படி இருப்பாருன்னு தெரியல. அப்போ அங்கே வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா கவாய் மேலே வந்து செருப்பு வீசினதே வந்து அவரே மன்னிச்சிட்டாரு, விடுங்கப்பா பஞ்சாயத்து கலங்கிப்பாங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழலில் எஸ்ஐஆரை கொண்டு வரும் பொழுது நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிறையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. குறிப்பாக வந்து வட மாநில தொழிலாளர்கள் வர்றது ஒன்று, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறது ஒன்று, வேண்டுமென்றே இங்கே வந்து பிளான்டேஷன் பண்ணுறது ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வாக்குகளை வந்து இங்கே பிளான்டேஷன் பண்ணுறது, அந்த வேலையில் ஈடுபடுறாங்க. அப்போ தொகுதிக்கு 2000னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய நம்பராக அது மாறி போய் நிற்கும். அப்போ வந்து இந்த சிக்கல்லேருந்து நம்ம கடக்கணும் அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையுடன் தான் இந்த எஸ்ஐஆரை அணுகணும். கடுமையான எதிர்ப்புகளை இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வராங்க பார்க்கணும். சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக எல்லா வழிகளிலும் வந்து இவர்களை வந்து சந்திக்கணும். ஏன்னா பாஜக என்பது என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தெளிவாக இந்த ஓட்டு அரசியலையே ஃப்ராடு பண்ணி அதை வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்கே ஜனநாயகத்து அடிப்படையிலான ஒரு நாடாக நம்மகிட்ட காட்டிட்டு நடப்பது இப்போ நடந்திருக்கு. கர்நாடகாலாம் 80 ரூபா வாங்கிட்டு ஒரு ஓட்டை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ இது வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்க ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த மாதிரியான பாஜகவினுடைய செயலை, இந்த வாக்கு அரசியல் மூலமாகவே மக்களை ஏமாற்றி வெற்றி பெறக்கூடிய செயலை வந்து தடுப்பதற்கான ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்த இந்தியா கூட்டணியினுடைய விழிப்புணர்வு தான் இருக்குது. அதனால் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் சொன்னது மாதிரி ரொம்ப 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 கவனம் இவங்க வந்து ரொம்ப இதாக தான் எதிர்ப்பை பதிவு பண்ணி தான் பண்ணணும். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியை சந்திப்போம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.